everyone. Today, as promised, I came out with another topic called as Jati Nakshatra. Okay. Jati Nakshatra means this audio, this video will be recorded in both English and Tamil. So I am starting with Tamil audience and explain how to find out a Jati Nakshatra, through which you will find out a life path of the person. So beautiful, right? For every person, there is a life path. So, how to find a life path through the nakshatra is going to be the topic today, called as Jati. So, I am going to jump into Tamil audience and I will put in the description from when the English audience video will start. Okay? Thank you very much. It is a very research oriented topic. So, catch hold of me. Okay? Fine. So, தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற டாபிக் வந்து ஜாதி நட்சத்திரா. ஜாதி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, நம்ம பிறந்திருக்கிற அந்த ஜாதியான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை, அந்த ஜாதி இல்லை. அப்ப எந்த ஜாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஜாதியை சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்ப அந்த ஜாதியை பத்தி நம்ம சொல்லுவதற்கு முன்பாக அந்த ஜாதினா என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் வந்து அவருடைய வாழ்க்கை பாதையை, அதாவது லைஃப் பாத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அவர் வந்து பொதுவே வந்து லைஃப் பாத்துன்னா நம்ம ப்ரொஃபஷனுடைய சூஸ் பண்ற பாத்து தான் லைஃப் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடனே சேர்ந்து பயணிக்கக்கூடிய சக நண்பர்கள் இருப்பார்கள் இல்லையா? அந்த சக பிசினஸ் ஒரு தொழிலில் ஈடுபடும் பொழுது அதே தொழிலில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களும் நம்மளும் ஒரே ப்ரொஃபஷன் அப்படிங்கிறனால அவங்க எல்லாம் ஜாதின்னு நம்ம. ரெண்டாவது, உங்களுக்கான அசோசியேஷன் இருக்கும், கிளப் இருக்கும், இப்படி எல்லாமே இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் வந்து ஒரே ஜாதியில் வரக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பீர்கள். அது எப்படி கண்டுபிடிப்பது, அந்த ஜாதி எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கறதா இன்றைய பாடம். சரி, டைரக்டா இதுக்கு போயிடுறேன். ஷேர் ஸ்கிரீன் கொடுத்து உங்களுக்கு அதை டைரக்டா சொல்லிடுறேன் நான். சரி, அப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்பாட்லைட்ல எடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல வந்து நம்மளுடைய மூணுடைய நட்சத்திரம் என்னங்கிறது, உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஜாதகம் வந்து ரிஷப லக்ன ஜாதகம். மூன் வந்து சந்திரன் வந்து கேட்ட நட்சத்திரத்துல இருக்காரு. சரியா? கேட்ட நட்சத்திரத்துல சன் இருக்குது. சரி, அப்ப கேட்ட நட்சத்திர சன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து கேட்டையில இருந்து 4 நட்சத்திரங்கள் தள்ளி வந்து அந்த ஜாதியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜாதியை இது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கேட்டையில இருந்து 4 நட்சத்திரங்கள் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கிடைக்கும்? நான்கு நட்சத்திரங்கள் தள்ளி வந்தீங்கன்னா கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் கிடைக்கும். ஸோ உத்திராடம் நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜாதி நட்சத்திரம். அந்த உத்திராடத்தை நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் சார்ட்ல எங்க இருக்காருன்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த ஜாதகத்துல சூரியன் வந்து லக்ன பாவத்திலே இருக்கிறார். அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு பார்க்க வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுல இருந்து 4 நட்சத்திரங்கள் தள்ளி வரக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய லைஃப் பாத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்ப அந்த லைஃப் பாத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த பிளானட்டோ அந்த பிளானட்டை எடுத்துட்டு போய் அந்த பிளானட் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கு ஜாதகத்துலன்னு பார்க்கணும். இப்ப இந்த ஜாதகத்துல ரோகிணி 2ஆம் பாதத்துல இந்த சூரியன் உட்கார்ந்து இருக்கு. சூரியன் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது, ரோகிணியின் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அது வந்து என்ன செய்து விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா கீ ரிலேட்டட் பிசினஸ்ல அவங்க இருப்பாங்க. இதுதான் ரோகிணி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தினுடைய பலன். இந்த 2ஆம் பாதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் பாவம் 2வது பாதம் என்பது அர்த்த திரிகோணத்தின் பாவம். அதாவது 2, 6, 10 பாவங்களை சேர்ந்த பாவத்தை குறிக்கிறதா அர்த்த திரிகோண பாதம். அந்த அர்த்த திரிகோண பாதத்திலேயே வருவதனால இந்த சூரியன் வந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்களுக்கு என்ன பண்ணிரும், லைஃப் பார்த்து அவங்களுக்கு அந்த 2ஆம் பாவத்தை கொடுக்கக்கூடிய தொழிலை, அந்த 2, 6, 10 கூடிய தொழில் அர்த்த திரிகோணத்தை கொடுத்து. அப்ப 2ஆம் பாவம்ங்கிறது பணம் சம்பாதிப்பது, 6 என்பது
குட்டியில் நம்ம என்ன வேலை செய்கிறோம் என்பது 10ஆம் பாவம் என்பது நம்மளுடைய கேரியர். அப்படி அமையும் பொழுது அவர் அந்த தொழிலில் ஈடுபடுவார்னு அர்த்தம். அப்ப இந்த ரோகிணியின் 2ஆம் பாதத்திற்கு என்ன ரிசல்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் சம்பந்தமான தொழில், இல்லைன்னா ஆயில் சம்பந்தமான தொழில், இல்லைன்னா கீ மாடுடைய நெய் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த அந்த பிசினஸ்ல அவர் இறங்குவார்னு அர்த்தம். அந்த மாதிரி தொழில் செய்வார்னு அர்த்தம். அப்ப இவர் நம்ம லைஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகர் அவருடைய தொழில் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வாட்டர் பிசினஸ் வச்சிருக்காரு. தண்ணீர் குடி தண்ணீருடைய பிசினஸ் வச்சிருக்காரு. கிளியரா போச்சா? எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்க. அப்ப அந்த பிசினஸில் ஈடுபடக்கூடிய எல்லாரையும் அவர் அவருடைய ஜாதியாக கருதுவார். யாரு? இந்த தண்ணீர் நிலை சம்பந்தமாக பிசினஸ் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அவர்களுடைய ஜாதியாக அவர் கருதுவார். இதுதான் ஜாதி நட்சத்திரத்தினுடைய புதிய கண்டுபிடிப்பு, என்னுடைய ரிசர்ச் கண்டுபிடிப்புன்னே சொல்லிக்கலாம் நீங்க. அப்ப அந்த கண்டுபிடிப்புல ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. ஓகே, I am jumping to the English audience. Hello English audience. Today I am going to talk about a very beautiful topic of life path nakshatra. This is a research topic of Astro-Vedic Solutions, so it is not available so far. So I have taken one of the quiz itself, which was posted some time ago in our Astro-Vedic Solutions group, Facebook group. Okay. So I am taking this chart. I am giving you for the people who are North Indians to understand how the chart is placed. So just a minute, I will just give an option for North Indian also. One moment. Okay. So you can see the North Indian chart now. So you can see to understand the nakshatra, which is called as caste nakshatra. First and foremost, what you have to do, the steps, what you have to do is, I will explain and then go back to the screen sharing again. So first to find out what is your moon's nakshatra, in which nakshatra the moon is placed in your chart. That everybody should be knowing by now, correct? Count 4 nakshatras from your nakshatra, which is the Janma nakshatra. Okay. Once you have taken that nakshatra, then find out which is the planet which is the lord of that nakshatra and see where that is placed in your Rashi chart, and see if that planet is placed in which nakshatra in that chart. So I will share and explain a chart to make you understand what it is. Okay. So one second. Now I am back to the pavilion for making you understand about the caste nakshatra. So caste nakshatra, now this particular moon is in Scorpio. So the person is born in a Jeshta nakshatra. Jeshta is a nakshatra of the moon. So count 4 nakshatras from Jeshta, then you will find a nakshatra called as Uttarashada, which is ruled by sun. So now place the sun in the chart Rashi and see which nakshatra the sun is placed. Sun is placed in the Rohini's second pada. Second pada means, first understand the pada. Second pada means the person is taking the Artha Trikona Bhava, that is 2, 6 and 10. So which means he is very strongly associated with that business, with his career rather. Okay. So in this case, you can see the life path which has been which he had taken to understand what kind of life path he will choose. So here Uttarashada is ruled by sun and the sun is ruled by Rohini in the chart with the second pada. So the result of the second pada of Rohini is the person will be going into the water line of business, or oil or ghee. Okay, so I have taught a very beautiful topic today. In case if Rohini's second pada is associated, he will have the business or the industry in where he will be working will be mostly in the associated area of water, oil or ghee. He will have water phobia also. Despite he is having a water business, he is engaged in the line of activity of water, he must be having a fear of going into the water. Very, very
Superb, right? So this knowledge is very important. And the basic purpose of understanding the jati, that is to understand, normally, if you are taking one path, life path, those who have chosen the same path like yours, you will treat them as your own caste. That caste does not mean our birth caste. It is the caste in which you all belong as a group. So you must be having some association, the traders association of people who are having in water business, for example. They will have a clubs. So they will have many other societal measures or some programs to help people. So there could be so many agenda for that group or the club. So they all belong to the jati, the caste in which they are belonging, which necessarily indicate the life path of the person. Okay, and they also, it is also giving a clue of what kind of activity this group of people are doing in the society. Okay, so this is a very important and a very vital topic. So I thought I will explain you today with a beautiful chart with an example. And this particular chart was given in one of our quiz to find out the profession. So there are various ways to find out the tips and clues of finding the profession in astrology. Though I don't recommend the nakshatra as an essential rule for finding profession, but you can get lot of this such kind of a fine, delicate clues. So those clues will always lead for very good success, because you are actually finding out which group they belong. Then you are identifying the planet who is lording that nakshatra. Then go and see that particular planet where it is placed, and seeing how that nakshatra is going to indicate that nakshatra. The sun's nakshatra in this case is Rohini, second pada. And you should have some knowledge related to pada. Then you should have some knowledge related to the results of each pada. So from today, I am also going to teach the direct results of certain nakshatras. Today I have taught Rohini second pada with an example of Jati nakshatra. So I will do some kind of connections like this in the coming days, so that you will find out a very deep, vast ocean of astrology and knowledge through our secret investigative methods. Okay. Thank you very much for giving once again an opportunity to talk to you and bring this wonderful topic in front of you. Thank you once again. Keep liking our channel. If you like our videos, do like it, do share in the social media, do share with your WhatsApp friends, and also subscribe our channel without fail. I request that this channel is going to be a very huge knowledge base in the future for all the astrologers who want to learn about astrology, and also those people who are already pursuing astrology. This will be a very wonderful source. And also those who are already an expert in this field can use this knowledge for further development. Thank you once again for giving an opportunity of explaining the Jati Nakshatra connection with the life path of the person. Thank you. Thank you once again.